ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நம்ம ஃபோனில், அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ப்ராப்ளம் இந்த இஷ்யூஸ் நிறையா ப்ராப்ளம் வருது. நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கிறேன் சார்ஜிங் ப்ராப்ளம் என்னென்ன பண்ணணுன்னு. இப்போ கையில் இருக்கிற ஃபோன் பார்த்திங்கன்னா ரியல்மி 7 ஒரு மாடலு சார்ஜிங் கம்ப்ளைண்ட்காக வந்திருக்கு. அதாவது சார்ஜிங் சிம்பிளோ எதுவுமே காட்டலை. சார்ஜிங் குத்துனா அந்த எந்த ஒரு சார்ஜிங் உண்டான ஒரு அடையாளம் இல்லாத மாதிரி ஒரு ஃபோன் வந்திருக்கு. இது நம்ம என்னென்ன, அதாவது நம்மளே எப்படி பண்ணலாம், வீட்டில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சி டைப் பின்னு, அதாவது சி டைப் நம்ம சார்ஜரு கனெக்ட் பண்ணுறது. இது சி டைப் பின்னு. இது பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஃபோன் சார்ஜ் ஏறலைன்னா அந்த சார்ஜிங் கனெக்ட் ஹோல்ஸில் டஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கனெக்ட் பண்ணும்போது ஒரு லூஸ் கான்டாக்டு, அதாவது லூஸ் ஆடுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம சார்ஜிங் கேபிள் அந்த ஃபோனோட பின்னுக்குள்ளே ஃபுல்லாக கரெக்டாக கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, டைட்டாக இருக்குது, ஷேக்கிங் கிடையாது. ஆனால் சார்ஜிங் சிம்பிள் பார்த்திங்கன்னா சார்ஜிங்கில் எந்த ரெஸ்பான்ஸும் இதில் இல்லை. ஷேக் பண்ணாலும் சில ஃபோன்ஸ் ஷேக் பண்ணால் ஏறும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு அந்த சார்ஜிங் சிம்பிளோ அடையாளமே எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்ம இது என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு பண்ணுவோம் அல்லவா, உள்ளே டஸ்ட்டு இல்லை தண்ணி பட்டிருந்தால் அந்த பின்னு கொஞ்சம் ஷார்ட் ஆகிருக்கும். அதாவது தெரியுதுங்களா, இந்த பின்னில் உள்ளே தண்ணி பட்டால் ஷார்ட் ஆகிருக்கும். இல்லைன்னா டஸ்ட்டு ஏறி அடைச்சிட்டு இருந்தாலும் அந்த ஃபோன் சார்ஜ் ஏறாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த சார்ஜிங் பின்னை நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் டியூசரு, அதாவது நாங்கள் சர்வீஸுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் எடுத்துருக்குறோம். நீங்கள் பின்னூசி வச்சு சென்டரில் ஒரு பிளாஸ்டிக் பின் இருக்கும், அதை உடையாமல் ஸ்ட்ரைட்டாக லைட்டாக நோண்டி அதில் இருக்கிற டஸ்ட்டை நம்ம எடுத்து பார்க்குறோம். இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான். இதிலேயே சார்ஜ் ஏறினாலும் லக்கு தான். இல்லைன்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஃபோனில் அவ்வளோக்கா டஸ்ட்டெல்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இது ப்ராப்ளம் இல்லை. நம்ம இருந்தாலும் இதை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறுதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எப்போவுமே அந்த பிளாஸ்டிக்கு அதில் ஒரு பின்னு வருங்க. அந்த பின்னுகள்லாம் எதுவும் உடையாத அளவுக்கு தான் நம்ம மெதுவாக க்ளீன் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஐபி கிளீனரு. இது நிறையா பேர் இது என்னது, எங்கே கிடைக்குதுன்னெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க. இது மொபைல் அக்சசரிஸ் கடையில், ஸ்பேர் கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஐபி கிளீனர்னு கேட்டிங்கன்னா இது கிடைக்கும். இது விலை கம்மி தான். இது வாங்கி நம்ம அந்த கனெக்டரில் லைட்டாக தான் ஸ்ப்ரே பண்ணணும், ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீனர் ஒரு ப்ரஷ் இருக்குது, அப்படி இல்லைன்னா நீங்கள் பல்லு விளக்குற ப்ரஷ்ஷு கூட வச்சு மெதுவாக க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணி பட்டு வாட்டர் லாக்கும்பாங்க. வாட்டர் லாக்கு ஷார்ட் ஆகிருந்ததுன்னா நம்ம இந்த ஐபி கிளீனர் ஊற்றி பண்ணுறதுனால இந்த கனெக்டர் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் ஆகிரும். அப்படி கிளியர் ஆச்சுன்னா சார்ஜ் ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை எப்போவுமே யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் சென்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டே அந்த கனெக்டர் பின்னு உடையாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். உடஞ்சி டேமேஜ் ஆகிருந்ததுன்னா இந்த மெத்தடு யூஸ் ஆகாது. சரி, இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம். சார்ஜ் போட்டால் சார்ஜ் ஏறலை. நம்ம பண்ணினதுக்கு சார்ஜ் ஏறலை. இந்த மெத்தேடு ஃபஸ்ட் டைம்லேயே எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகிருக்கு. இது நான் முதல்ல போட்ட வீடியோ தான். நிறைய பேர்த்துக்கு இது யூஸ் ஆகிருக்கு. சில ஃபோனில் இந்த மாதிரி வந்தால் அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், லூஸ் கனெக்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் நிறையா கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பின்னு பார்த்திங்கன்னா டேமேஜ் எல்லாம் ஆகலை, கிளியராக தான் இருக்குது. அதாவது அந்த நம்ம சார்ஜிங் குத்துற அந்த சிசி பின்னு பார்த்திங்கன்னா தெளிவாக தான் இருக்குது.
ஸோ உள்ள போர்டில் தான் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கணும். அது என்னன்னு இப்போ கழட்டி பார்க்கலாம். நம்ம ஃபோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதனால் எப்பவும் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரெட்மி 7i இந்த மாதிரி ரெட்மி மாடலுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பேக்கில் வந்து பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க டோரு. அதை நம்ம வந்து பொறுமையாக கரெக்டாக ஹீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து எஸ்எம்டி ஸ்டேஷன் எங்கள்கிட்ட இருக்கிறனால அந்த ப்ளோயரில் ஹீட் பண்ணி நான் வந்து எடுக்கிறோம். நீங்கள் இதை கழட்டோம்னா ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம். அதாவது ஹேர் ட்ரையரோட ஹீட்ரு இருக்குல்லங்க, அது கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஹீட் ஆகி இந்த டோரு கழட்டலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கத்தி மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க ஷார்ப்பாக. எடுத்துகிட்டு ஒரு எண்டிலிருந்து லைட்டாக தூக்கி விட்டால் போதும். பாருங்கள், லைட்டாக விட்டு இழுக்கணும். கத்தியெல்லாம் விடும்போது அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஸ்ட்ரிப்பு வரும், வால்யூம் ஸ்ட்ரிப்பெல்லாம் வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஓப்பன் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரோட ஸ்கேன் எடுக்கிற ரிப்போர்ட் இருக்குல்லங்க, அதில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டோர் மெத்தடு, அதாவது டோர் ஓப்பன் பண்ணுற மெத்தடு. டேமேஜ் இல்லாமல் வரும். ஆனால் கண்டிப்பாக ஹீட் பண்ணணும். மாதிரி டோர் நம்ம கழட்டிட்டோம். அடுத்தது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம வந்து கழட்டணும். ஓகே, இப்போ நம்ம வந்து பேக் டோரை கழட்டிட்டோம். பேக் டோரில் ஆல்ரெடி இந்த ஃபோனில் வந்து உடஞ்சிருந்தனால 2 பீஸை வந்து நம்ம கழட்டிச்சிட்டோம். அது ப்ராப்ளம் இல்லை, அது ரீஃபிக்ஸிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சார்ஜிங் ஹேண்ட் இருக்கிற சிசி போர்டுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அதுலேயே 2-3 ஸ்க்ரூவெல்லாம் இருக்கும். ஸ்க்ரூவெல்லாம் கரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணிவிட்டு கழட்டிக்கிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேட்ரி கனெக்டர் நம்ம வந்து கழட்டி விட்டுறோம். பேட்ரி கனெக்டரை கழட்டிட்டு இதுதான் வந்து மதர் போர்டுலேருந்து சிசி போர்டுக்கு வர ஸ்ட்ரிப்பு. இது மூலியமாக தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து மதர் போர்டுக்கு போய் பேட்டரியில் சார்ஜ் ஆயிடுது. சரிங்களா? இந்த நெட்வொர்க் ஆண்டனோட ஒயர்லாம் கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு நம்ம இந்த சிசி போர்டு வந்து கழட்டி என்ன கம்ப்ளைண்ட், அதாவது என்ன ஏதாவது வாட்டர் லாக் இருக்கா, தண்ணி பட்டிருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும். சிசி போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு பார்க்கணும்.
சிசி போர்டை சேஃப்டியாக கழட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிசி போர்டில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக் ஆகிருக்கு. அதாவது சார்ஜிங் கனெக்டர் வழியில் தண்ணி போய் இந்த கனெக்டர்லாம் பாருங்கள் தண்ணி பட்டு ஷார்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா, கருப்பு கலரில் இந்த மாதிரி ஷார்ட் ஆச்சுன்னா இந்த காயில் இந்த இடமெல்லாம் பாருங்கள் இங்கெல்லாம் வந்து தண்ணி பட்டு ஷார்ட் ஆகிருக்கு. இது வந்து வாட்டர் லாக் அப்படிம்பாங்க. இதனால தான் சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம். சரி, அப்போ இதுதான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிசி போர்டை வந்து நான் சொன்னலைங்க, நம்ம ஐபி கிளீனர் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர், அதாவது இந்த கனெக்டர் தான் மதர் போர்டுக்கு சார்ஜிங் கனெக்டர் ஸ்டிப்பு மூலிமா போகிற இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஷார்ட் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? இது ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும், சாதாரண பார்த்து தெரியாது. ஐபி கிளீனர் வந்து இந்த வாட்டர் லாக் ஆகிருக்க எல்லா இடத்துலையும் வந்து அந்த போர்டு ஃபுல்லாகவே அடிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த ஐபி கிளீனர் உங்கள்கிட்ட இல்லை, என்ன பண்ணலான்னா 2 வீலர் பெட்ரோல் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பெயிண்ட்டுக்கு அடிக்கிற தின்னர் இருக்குல்லங்க, தின்னர் மிக்ஸ் பண்ணால பெயிண்ட், அது யூஸ் பண்ணலாம். தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, சோப் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த எல்லா இடமும் நம்ம வந்து நல்லா ப்ரஷ் வச்சு நம்ம இந்த சிசி போர்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். இப்போ க்ளீன் பண்ணுறதுனால என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த சிசி போர்டில் அந்த தண்ணி பட்டு ஒவ்வொரு இடம் ஷார்ட் ஆகிருக்கும், அதனால் சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம். இப்படி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லாமே க்ளீன் ஆயிரும். ரொம்ப ப்ரஷ் வச்சு அழுத்தக்கூடாதுங்க, லைட்டாக நீங்கள் ப்ரஷ் வச்சு தேய்ச்சிங்கனாலே அந்த வாட்டர் லாக்கெல்லாம் போயிடும். இது வந்து ஒரு 2வது மெத்தட். இது எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி சிசி போர்டில் மதர் போர்டுக்கு போகிற ஸ்டிப்பு பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கும். ஏன்னா சிசி போர்டில் கனெக்டர் ஷார்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த கனெக்டர் ஷார்ட் ஆகிருக்கா தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி போட்டு ஷார்ட் ஆனது. இதனாலையும் சார்ஜ் ஏறாமல் இருக்கலாம். மைக்கு, ரிங்கரு இதெல்லாம் வந்து வேலை செய்யலைனாலும் இந்த மாதிரி வாட்டர் லாக் இருக்கான்னு பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். ஆனால் வாட்டர் லாக் இல்லாமல் மைக்கு, ரிங்கரு, சார்ஜிங் ஆட்டெல்லாம் வேலை செய்யலைன்னா அது வேறு ஃபால்ட். அது ட்ராக் செக் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு அது பார்க்கணும். இந்த மதர் போர்டுக்கு போகிற ஸ்ட்ரிப்பு தாங்க மெயினு. இதுலேயும் ஷார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நம்ம நல்லா ஐபி கிளீனர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிடுறோம். சரி, இப்போ சிசி போர்டும் க்ளீன் பண்ணியாச்சு, மதர் போர்டுக்கு போகிற ஸ்ட்ரிப்பும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பேட்ரி கனெக்ட் பண்ணிடணும். பேட்ரி கனெக்ட் பண்ணால் தான் சார்ஜ் ஏறது காட்டும். ஓகே, சார்ஜரு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறுது. இதே 2வது மெத்தட்லேயே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடு தாங்க. நம்ம பழையபடி அதே மாதிரி டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃபோன் ஓகே, சார்ஜ் ஏறுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பயனுள்ள எல்லா தகவலும் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனலில் போட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.